உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். மூத்த குடிமகனாக இருக்கும் கணவனிடம் மனைவி ஜீவனாம்சம் கோர முடியுமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மேனகா வெர்சஸ் முருகன் என்கின்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கில் கணவனிடமிருந்து எனக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்று சொல்லி மனுதாரர் குடும்ப நல நீதிமன்றத்தில் சிஆர்பிசி செக்ஷன் 125 கீழாக மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். விசாரணை செய்த நீதிமன்றமானது கணவன் ஒரு மூத்த குடிமகனாக இருக்கின்ற பட்சத்தில் அவரால் உங்களுக்கு பராமரிப்பு வழங்க முடியாது என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த உத்தரவை எதிர்த்து இவர்கள் மேல்முறையீடு செய்கின்றனர். விசாரணை செய்த நீதிமன்றமானது கணவனானவர் மூத்த குடிமகனாக இருக்கின்றார். அவருடைய மருத்துவ செலவுகளுக்கே அவருடைய வருமானம் சரியாக போய்விடுகின்றது. இந்த சூழ்நிலையில் மனைவியானவர் என்னுடைய கணவர் அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்தார். அவருக்கு பென்ஷன் தொகை வருகிறது. அது மேற்கொண்டு அவருக்கு சொத்துக்களும் இருக்கின்றன. அதன் மூலமாகவும் அவர் வருவாய் ஈட்டி கொண்டு இருக்கிறார். ஆகவே எனக்கு ஜீவனாம்சம் என்று சொல்லி அவர் கோருகிறார். இதற்கு நீதிமன்றமானது சிஆர்பிசி செக்ஷன் 125 கீழாக ஒரு மனைவியானவர் தன்னை பராமரித்து கொள்ளக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் கணவனிடமிருந்து ஜீவனாம்சம் கோருவது என்பது அவருடைய உரிமை. அதே போல பிள்ளைகள் மற்றும் மனைவியானவர் இந்த மூத்த குடிமகனை கைவிட்டு இருக்கின்ற நிலையில் அவருக்கு வருகின்ற அந்த ஊதியத்தை வைத்து அவர் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்கிறார். மீண்டும் அவர் மீது இந்த ஜீவனாம்ச தொகையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் மேலே அந்த சுமையை சுமத்த முடியாது. அவருக்கும் மூத்த குடிமக்கள் சட்டமானது அந்த உரிமையை வழங்கியிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இந்த ஜீவனாம்சம் வழங்க முடியாது என்று சொல்லி மேல்முறையீடை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.